நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் டடன் டடன் டடன். நன்றாக என் வீடியோ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. உங்களுக்கு என்ன லாபம்னா, முஸ்லீம்களை தவிர மற்றவங்க யாராவது மரணத்துக்கு அப்புறம் நரகத்துக்கு போனீங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களை அங்கிருந்து காப்பாற்ற கை கொடுக்கும். கல்கி 10ஆம் அவதாரம், இது பாகம் 14. நேற்று நான் 13 போட்டப்போ எனக்கு உண்மையில் சொல்கிறேன், 14 நம்ம வேறு பேசுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு மருத்துவத்தை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். தெரியல, திடீர்னு நைட்டில் ஒரு கனவு. எம்ஜிஆர் வருகிறார், நம்பியாரும் வராரு. என்னடா நம்பியார் வராரு? அப்போ என்ன தான் நம்மளுக்கு பிடிச்ச நடிகர்கள் படம் பார்த்தாலும் வில்லன் வராமல் படம் மஜா வராது. அப்போ நான் வில்லனை பற்றி பேச வேண்டும். ஏன் எனக்கு அந்த வில்லன் ஞாபகம் வரல? ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்களா சைத்தான், அந்த சைத்தான் என்ற அந்த பெயர் கேட்குறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா நல்லது கெட்டது உண்மை பொய் இது எல்லாம் கலவை தான். அப்போ அது புரியறதுக்காக அந்த காலத்தில் சைத்தான்னு ஒன்று பிரித்து சொன்னாங்க, சரிங்களா? அப்போ அந்த சைத்தான் என் மைண்டில் இல்லை, அதனால அது ஞாபகமே வரல. ஆனால் இல்லை அடுத்தது சைத்தான் தான், சைத்தான் இல்லாமல் எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் முக்கியமாக என்ன விஷயம்னா, இப்போ நான் அல்லாஹ் அந்த இது காமிச்சேன்ல, அது அப்போ அந்த படம் எடுக்கும் பொழுது ஷோ ஏதோ முஸ்லீம்களை தாக்கி படம் எடுக்கிறாருன்னு முஸ்லீம்களாம் அந்த படத்தை எதிர்த்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறப்ப கலாட்டா பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அப்போ ஷோ ஒரு ஐடியா பண்ணார். சரி, ஒரு படம் ஆரம்பத்திலே ஒரு முஸ்லீம் ஒரு பாட்டு போட்டுட்டா சூப்பராக அல்லாஹ் பற்றி அப்படின்னு ஒரு பாட்டு ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ வாலியை கூப்பிட்டாங்க. இப்போ வாலி ஒரு கவிஞர், உள்ளிருந்து வார்த்தை எடுக்கிறவர். அந்த உள்ளிருந்து அறிவுக்குள்ளே கடந்து உள்ளே போய் வார்த்தை எடுக்கும் போது அது மாம்டர் கடவுளின் வார்த்தைகள் சில வரும். அது வரும் பொழுது அவங்க அது காசாக்கிறதுக்கு அது ஆக்குவாங்க. அவர் அப்போ அல்லான்னு சிந்திக்கும் போது அவர் இல்லைன்னு வருது. அப்போ அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, முஸ்லீம் மக்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீ எல்லா இடத்துல இருக்கிற, உன்னுடைய எல்லா பிரபஞ்சத்தின் எல்லை, உலக தாண்டி எல்லை அப்படிலாம் துமால் பண்ணிட்டார் அவர். ஆனால் மாம்டேடா அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா, வாலிக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அவர் அல்லாஹ்னு. இப்போ அதே இன்னொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது, நான் இல்லைன்னு சொல்கிறேனே, இப்போ நான் யார்? கர்வத்தோடு சொல்லுங்கள், நான் சைத்தான். எஸ், என்னடா போன வீடியோவில் நீ நான் கடவுள் சொன்ன, இப்போ சைத்தான் சொல்கிறேன். என்னங்க, நம்ம இம்மாந்தோண்டு 6 அடியும் உடம்ப வச்சுக்கிட்டு நம்மளை மாதிரி ஒரு சின்னோண்டு பிள்ளை பெற்று அதுவும் நம்மளை மாதிரி வாழ்ந்து நம்மளை மாதிரி சாப்பிட்ற அந்த பிள்ளைய ரொம்ப சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சைத்தானுக்கா பச்சா, சைத்தானுக்கு பிறந்தவன் அராத்தில் பிறந்தது எங்கேருந்தான் வந்துச்சுன்னு சைத்தான் திட்டுவான். அப்புறம் அவர் இன்னொரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏங்க பிள்ளைங்களை சைத்தான் சொல்லாதீங்க, தெய்வத்தின் குழந்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ தெய்வம் சைத்தான் ரெண்டும் கலவை தான். அந்த கலவையில் தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். அப்போ சைத்தான் என்பது உண்மையில் கிடையாது. இது ஒரு ஆன்மீகத்தில் வர்ற அந்த இது, அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நான் தான் போவோம் பிள்ளை. இப்போ அவருக்கும் வயசாகிடுச்சு, மக்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதுனால அவருக்கு அப்பான்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆள் மனசுலேருந்து அந்த உலக மக்களின் மாம்டேடு திரு தமிழ் வாழ்கன்னு நான் சொல்கிறேன்ல, அவங்க உலக மக்கள் யாருன்னா எக்கோருக்கும் பிள்ளை தானே அவங்களுக்கு. அப்போ அவங்களுடைய அந்த ஒலியை அவர் வரும்பொழுது அவர் தனக்குன்னு நினச்சிக்கிறாரு. இப்படி நம்ம மனசுக்குள்ளே வெளிப்படும். அப்படி தான் நான் நேற்று போன வீடியோவில் 13 நான் வீடியோ போட்டிருந்தப்போ சில நான் சொன்னேன், இது அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. அப்போ சிலது விட்டு போச்சு. அப்புறம் அந்த வீடியோவில் நான் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2024 போட்டுட்டேன், 2025 போடுறதுக்கு. இன்னொன்று அந்த நான் பண்ணும் பொழுது
இது பாகம் 13 பார்த்தா இது விவரம் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இது மொத்தமாக 24 மணி நேரம் 7 நாட்கள் நான் ஸ்டாப்பாக இதெல்லாம் போயிட்டு இருக்கிற ஒரு மாதிரி ஒரு கணக்கு வரும். அதே நேரத்தில் எனக்கும் பாருங்கள், எனக்கு பையன் பிறந்தான் 1993. அவன் பிறந்த தேதியும் 24 7வது மாதம்தான். அது எப்படி அமையுது பாருங்கள். இன்னொன்று இந்த சைத்தானை பற்றி சொல்லியிருந்தேன். சைத்தான் என்பது இறைவனுக்குள் உருவானவன், படைக்கப்படலை. இதுதான் இறைவன் படைத்தான். இது உருவாகும் போது இறைவன் சேலஞ்ச் பண்ணிச்சுன்னா நான் தான் இறைவன் சொன்னால் இல்லை நான் தான் இவங்க 2 பேர் இதில் நீ இப்படி பேசுகிறியே, உனக்கு நான் அடக்கிறதுக்கு இன்னொன்று படைக்கணும், இதை படைத்தான். இப்போ இது நாளும் கலந்து தான், இதுக்கு தான் நம்மலாம் பிள்ளைகள். இது இப்போ நம்மளுக்குள்ளே நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தவன் திருடுறானா அது திருட வேணான்னு சொல்லும், நீ பொய் சொல்கிறியா இல்லை இப்போ நல்லதுக்கு பொய் சொல்லலான்னு சொல்லும். அப்படின்னு இது கலவையாக இது வேலை செய்யும். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நேரம் அவன் பேசுகிறதுக்கு, அதை விட்டுடுங்க. நம்ம பேசிக்காக உங்களுக்கு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதனால தான் இவங்களுக்கு திரு தமிழ்னு வச்சேன். அவன் தனக்குள் இருக்கிற அனைத்தும் அப்படிதான். அதனால தான் அவங்கள நான் சைத்தான்னு சொல்லலை அப்படின்றது புரிஞ்சுக்கணும், இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு. அதனால 2 மாமு 2 டேடு, சரிங்களா? நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு 2 அப்பா 2 அம்மா. அதாவது நம்ம மாமனார் மாமியாரும் ஒரு அப்பா அம்மா தான். அதே மாதிரி இதுலேயும் 2 அப்பா 2 அம்மா, இவங்கெல்லாம் சேர்ந்த கலவை தான். அதே மாதிரி இந்த 7 சேர்ந்து அப்படி இன்ஃபினிட் ஆகும். இந்த இன்ஃபினிட் தான் பிரபஞ்சத்தின் மொத்தமே உருவமே தான். பிரபஞ்சத்தின் உருவமே இந்த இன்ஃபினிட் தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த கேலக்ஸிலாம் போட்டு அந்த உருண்டையாக போட்டிருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இதுதான் பிரபஞ்சத்தின் உருவம். இப்படி ரவுண்டாகனா போட்டுங்க, கூரே போட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. உருவம் இதுதான். இந்த இதில் நான் இது போட்டிருக்கேன். அப்போ இது ஆண்குள் பெண், பெண்ணுக்குள் ஆண். ஒரு ஆண்னா அவனுக்குள்ளே பெண் இருக்கும், பெண்ணா பெண்ணுக்குள் ஆண் இருக்கும். இதெல்லாம் ஒரு கலவையை தான் நம்பலாம். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பொய்னா பொய்க்குள் உண்மை, உண்மைக்குள் பொய் எல்லாமே வரும். அதனால தான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நடக்குது. எல்லாரும் அப்பா அம்மா தான் பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. நான் அப்பா அம்மாவுக்கு நான் பேர் வச்சேன். அதுக்கு முன்னாடி யார் என்ன பேர் வச்சாங்களோ அது இருக்கட்டும். நம்ம புதுசாக பேர் வச்சுருக்கோம். அந்த புதுசாக அந்த பேர் வைக்கும் போது அவங்களுக்கு திரு தமிழ்னு பேர் வச்சுருக்கேன். அவங்க பேரை தான் நான் தமிழ் சார்னு வச்சுருக்கேன். அந்த தமிழ் சார்னு எதுக்கு வச்சேன்னா, அந்த அவங்களுக்கு திரு தமிழ்னு வச்சுருக்கேன், தமிழ் சார்னு வச்சுருக்கேன். இந்த சாரில் என் பேர் ராமத்துல்லா. இது ஐனா நான் ராமத்துல்லா. இது எஸ்னா இது இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சைத்தான்னு சொல்கிறேன். ஆனால் இதுதான் உயிரின் உருவம், சரிங்களா? இதுதான் உயிரின் உருவம். எல்லாத்துக்கும் நீங்கள் அணு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அணுவின் உருவமே இதான், உண்மையான உருவம் இதான். அது ரவுண்டாக தெரியுதுன்னா அது ரவுண்டாக தான் தெரியும் இன்னி வரைக்கும். அதெல்லாம் அப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் உருவம், இதுதான் சார்னு வச்சுருக்கேன். அப்படி ஒரு அர்த்தத்தில் நான் வச்சுருக்கேன்னு வச்சுங்க. திரு தமிழ் சார் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். என் பேர் இது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் இது என்னது, அப்போ இந்த உயிர் ஓட்டம், இது ரெண்டும் ஓடுறதுக்கு, இவங்க 2 பேர் நிப்பாட்டுறதுக்கு. ஒரு வண்டி ஓடுதுன்னா பிரேக்கும் முக்கியம். பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது, பிரேக் அழுத்திக்கிட்டே வண்டி ஓட்ட முடியாது. எவ்வளோ இது ரெண்டுமே முக்கியம். இப்போ இந்த 4க்கும் இருக்கும்போது இறைவன் எதுக்கு இல்லாமல் போனான்னா, இந்த உயிர் சொல்லிடுச்சு நீ நடுவில் வரக்கூடாது, நீ இல்லாமல் இருக்கணும். நீ இருந்து பார்த்தாவே, நீ நினச்சவே, நீ யார் பக்கம் நினச்சாலும் அது நீ நினைக்கிறது உடனே நடக்கும். அதனால நீ வரக்கூடாது, நீ இதில் நீ இருக்கவே கூடாது, நீ இதில் இல்லவே இல்லை, நீ இல்லை, முடிஞ்சு போச்சு. இறைவனுடைய இது இங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ இறைவன் நடுவராக கூட நிற்கிறதுக்கு இது இல்லை. ஏன்னா சாதாரண மனிதன் நடுவராக நின்று வேடிக்கை பார்த்துட்டு வெற்றி தோல்வி சொல்லலாம். இறைவன் நினச்சாவே நடந்துருமே. நீ நடுவராக கூட இருக்கக்கூடாது, நீ இல்லவே இல்லை இதில். அப்போ அந்த இல்லை என்ற இறைவனிடத்தில் தான் இந்த பிரச்சனைலாம் இவங்கனால நடந்ததுனால, படைக்கப்பட்டதுனால், இவங்களால் நடந்ததுனால இவங்க மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அப்போ இல்லை என்ற இறைவன் எப்படி இருக்க முடியும்? அது இறைவனால் மட்டும்தான் இருக்க முடியும். இல்லை என்ற இறைவனால் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இல்லைன்னா இல்லை தான், ஆனால் இறைவன் இல்லாமலேயும் இருக்க முடியும். ஸோ இதை இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம். இதுதான் மாம்டேட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். இன்னும் தொடர்ந்து பாருங்கள், நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு.